வானத்துல பாக்குற ஒரு சின்ன புள்ளி அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம அப்படி ஒரு ரகசியத்தை தான் பார்க்க போறோம். சனி கிரகத்தோட ரொம்பவே விசித்திரமான ஒரு பனிக்கட்டி நிலவு டெதிஸ். அத பத்தி தான் இந்த முழு விளக்கம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்லயே ஒரு பெரிய மர்மத்தோட ஆரம்பிப்போம். இப்ப நீங்க பாக்குறது தெத்திஸோட ஒரு தெர்மல் இமேஜ், அதாவது வெப்ப படம். இத பார்த்தது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பழைய வீடியோ கேம் கேரக்டர் பேக்மேன் மாதிரி தெரியுதா? ஏன் ஒரு நிலவு இப்படி பேக்மேன் மாதிரி தெரியணும்? இந்த மர்மத்தை நம்ம கடைசியில உடைப்போம். அது வரைக்கும் காத்துருங்க. முதல்ல டெத்திஸ்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு பெரிய பனி உருண்டைங்க, அவ்வளோதான். நம்ம கையில ஐஸ் கட்டியை எடுத்து உருட்டி ஒரு பந்து செஞ்சா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த நிலவும். இது முழுக்க முழுக்க ஒரு விண்வெளி பனிப்பந்து. வெறும் ஒரு வெள்ள புள்ளியா தூரத்துல இருந்து பாட்ட இந்த டெத்திஸ் எப்படி விஞ்ஞானிகளுக்கு ஒரு அதிசய உலகமா மாறுச்சுன்னு பார்க்கலாமா? அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? ஏன் நம்ம சூரிய குடும்பத்திலேயே இவ்ளோ பிரகாசமா பளபளன்னு ஜொலிக்குது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, 1600கள்ல வெறும் ஒரு புள்ளியா தெரிஞ்ச ஒரு விஷயம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா காசினி விண்கலம் மூலமா எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை நமக்கு காட்டியிருக்கு. பல வருஷமா ஒரு புரியாத புதிரா இருந்த டெத்திஸ் இப்போ நம்ம கண் முன்னாடி ஒரு முழு உலகமாவே விரிஞ்சு நிக்குது. இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம பூமிக்கு இருக்கிற நிலவுக்கு பதிலா இந்த தெத்திஸ் இருந்தா எப்படி இருக்கும்? பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரியில தெருவிளக்கே தேவைப்படாதுங்க, அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கும். காரணம் என்னன்னா, அதோட மேற்பரப்பு கிட்டத்தட்ட ஒரு சுத்தமான பனிக்கட்டி. சூரிய ஒளி பட்டா போதும் ஒரு கண்ணாடி மாதிரி பளபளன்னு பிரதிபலிக்கும். சரி, வெளியிருந்து பார்க்க பளபளன்னு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு? டெத்திஸோட உடல் அமைப்பு எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. அட, தண்ணியை விட லேசான ஒரு நிலவு எப்படிங்க இருக்க முடியும்? வாங்க, அதோட இந்த விசித்திரமான இயற்பியலை கொஞ்சம் அலசி ஆராய்வோம். இந்த நம்பரை பாருங்க, 0.98 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இதுதான் டெதிஸோட அடர்த்தி. இது உங்களுக்கு சாதாரண நம்பரா தெரியலாம், ஆனா இதுல தான் ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணியோட அடர்த்தி என்ன தெரியுமா? 1.0 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அதாவது தண்ணியை விட டெதிஸோட அடர்த்தி குறைவு. இப்ப இந்த ஒப்பீட்டை பாருங்க, விஷயம் இன்னும் தெளிவா புரியும். தண்ணியோட அடர்த்தி 1, ஆனா தெத்திஸோட அடர்த்தி அதை விட கம்மி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவேளை நம்மால தெத்திஸை தூக்கி ஒரு பெரிய கடல்ல போட முடிஞ்சா அது மிதக்கும். ஒரு நிலவு தண்ணில மிதக்கும்னு சொல்றதே ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, தெத்திஸ்ல பாறைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அது முழுக்க முழுக்க நொர மாறி இருக்கிற பனியால ஆனது. சோ இதிலிருந்து என்ன தெரியுது? டெத்திஸ் நம்ம நிலவு மாதிரியோ இல்ல மத்த நிலவுகள் மாதிரியோ ஒரு பாறை உலகம் கிடையாது. இது ரொம்பவே மென்மையான, உடையக்கூடிய ஒரு பனி உலகம். எவ்வளோ தூரம்னா, அதோட மையம் கூட இரும்பாலோ பாறையாலோ இல்லாம ஒரு பெரிய பனிக்கட்டியா இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. இது சனி கிரகத்தை வெறும் 1.9 நாள்ல ஒரு தடவை சுத்தி வருது, அதுவும் ஒரே முகத்தை காமிச்சபடியே. சரி, இப்போ டெத்திஸோட மேற்பரப்ப இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். அங்க நமக்கு 2 பிரம்மாண்டமான தழும்புகள் தெரியுது. இந்த தழும்புகள் சும்மா இல்ல. ஒரு காலத்துல இந்த நிலவு எவ்வளவு பெரிய தாக்குதல்களை சந்திச்சிருக்குன்னு நமக்கு ஒரு கதை சொல்லுது. அதுல தழும்பு ஓடிசியஸ் பள்ளம். இது ஏதோ ஒரு பெரிய விண்கல் வந்து பயங்கரமா மோதுனதால உருவானது. இது எவ்வளோ பெருசு தெரியுமா? இந்த நிலவோட ஒரு பக்கத்தை முக்காவாசி இதுவே அடைச்சுக்கிட்டு இருக்கு. இதோட அளவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பூமியில இருக்கிற எவரெஸ்ட் சிகரத்தையே தூக்கி இந்த பள்ளத்துக்குள்ள வச்சா அது முழுசா மறைஞ்சிடும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டம். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் உயரமான விளிம்பும் 3 கிலோமீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு ராட்சச பள்ளம் இது. சரி, அடுத்த தழும்புக்கு வருவோம். இதோட பேரு இத்தாக்கா சாஸ்மா. இது ஒரு ராட்சச பழத்தாக்கு. தெத்திஸோட மேற்பரப்புல நீளமா ஒரு கோடு போட்ட மாதிரி, நிலவையே 2ஆ பிளக்க பாக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை இது கொடுக்குது. இதோட நீளம் எவ்வளோன்னு மத்த பள்ளத்தாக்குகளோட ஒப்பிட்டு பார்த்தா தலை சுத்திடும். நம்ம பூமியில இருக்கிற கிராண்ட் கேனியன்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை மாதிரி. செவ்வாய் கிரகத்துல இருக்கிற பிரம்மாண்டமான வாலிஸ் மரீனியஸ் பள்ளத்தாக்குக்கே இது சம டஃப் கொடுக்குது பாருங்க. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ மென்மையான ஒரு பனி உருண்ட மாதிரி இருக்கிற நிலவுல இவ்ளோ பெரிய பள்ளம் விழுந்தும் இவ்ளோ பெரிய வெடிப்பு வந்தும் அது எப்படி உடையாம தப்பிச்சது? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் பார்ப்போம். இதுக்கு விஞ்ஞானிகள் சொல்ற ஒரு காரணம் விஸ்கஸ் ரிலாக்சேஷன். பேர் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். தேன் இல்லனா ரொம்ப கெட்டியான ஜெல்லியில நம்ம விரல வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தா ஒரு பள்ளம் விழும். ஆனா கொஞ்ச நேரத்துல அது மெதுவா பழையபடி சமமாயிடும் இல்லையா? அதே மாதிரிதான் பனிக்கட்டியால ஆன தெட்டிஸ் மேல அந்த பெரிய பள்ளம் விழுந்தாலும் பல லட்சம் வருஷத்துல அந்த பனிக்கட்டி மெதுவா வழிஞ்சு அந்த பள்ளத்தை தட்டையாக்கிடுச்சு. சரி, அந்த பெரிய பள்ளத்தாக்கு எப்படி உருவாச்சு? அதுக்கு ஒரு சூப்பரான தியரி இருக்கு.
நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில்ல தண்ணிய முழுசா நிரப்பி ஃப்ரீசர்ல வச்சா என்ன ஆகும்? தண்ணி ஐஸ் கட்டியா மாறும்போது விரிவடையும். அதனால அந்த பாட்டில் டமார்னு வெடிச்சிடும். விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காலத்துல டெதிஸோட பனி ஓட்டுக்கு கீழே ஒரு பெரிய கடல் இருந்திருக்கலாம். அந்த கடல் மெதுவா உறைஞ்சு பனிக்கட்டியா மாறும்போது அது விரிவடைஞ்சு வெளியே இருக்கிற ஓட்டை இப்படி ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு வருவோம். அந்த பேக்மேன் மர்மம், டெதிஸோட வெப்பப்படத்துல ஏன் அந்த விசித்திரமான வடிவம் தெரியுது? அதுக்கு என்னதாங்க காரணம்? இதுக்கு காரணம் டெத்திஸே கிடையாது. காரணம் அதோட பக்கத்து வீட்டுக்காரனான என்செலாடஸ்ங்கிற இன்னொரு நிலவு தான். அந்த என்செலாடஸ் நிலவுல இருந்து வெந்நீர் ஊற்று மாதிரி பனித்துகள்கள் ராட்சத வேகத்துல விண்வெளிக்கு பீச்சடிக்கப்படுது. அப்படி வர்ற பனிமழை தான் டெத்திஸ் மேல வந்து கொட்டுது. இது எப்படி பேக்மேனை உருவாக்குதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். நாம கார்ல வேகமா போறோம்னு வச்சுக்கோங்க. மழை பெஞ்சா காரோட முன்பக்க கண்ணாடி தான் அதிகமா நனையும், பின்பக்க கண்ணாடி அவ்வளவா நனையாது. அதே கணக்கு தான் இங்கேயும். டெத்திஸ் சனி கிரகத்தை சுத்தி வரும்போது அதோட ஒரு பக்கம், அதாவது சுற்றுப்பாதையை நோக்கி இருக்கிற பக்கம் மட்டும் என்செலாடஸ்ல இருந்து வர்ற பனிமழையில தொடர்ந்து நனைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதனால அந்த பக்கம் புது பனி விழுந்து ரொம்ப குளிர்ச்சியாவும் பிரகாசமாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பனிமழை படாததால கொஞ்சம் பழையதாவும் வெப்பமாவும் இருக்கு. இந்த வெப்பநிலை வித்தியாசம் தான் நமக்கு பேக்மேன் மாதிரி தெரியுது. பாத்தீங்களா? வானத்துல வெறும் ஒரு வெள்ளப்புள்ளி, ஒரு சாதாரண பனிப்பந்துன்னு நாம நினைச்ச டெதிஸ்குள்ள எவ்வளவு பெரிய ஆச்சரியங்களும் கதைகளும் புதைஞ்சிருக்கு. இது ஒரு விஷயத்தை நமக்கு நல்லா புரிய வைக்குது. இந்த பிரபஞ்சத்துல நாம இன்னும் உத்து பார்க்க வேண்டிய, ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கோடிக்கணக்கில் இருக்கு. அடுத்த முறை நீங்க வானத்தை பார்க்கும்போது அங்க தெரியிற ஒவ்வொரு புள்ளிக்குள்ளேயும் ஒரு பிரம்மாண்டமே இருக்கலான்னு யோசிச்சு பாருங்க.